நீ சொல்றது சரிதான் இசை. ஆனா அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. அவங்களுக்கு கடந்த காலத்துல இந்த ஜாதக விஷயத்துல கெட்டது நடந்திருக்கு. பையனை இழந்துட்டு பாட்டி பட்ட கஷ்டம், அதனால குடும்பத்துல ஏற்பட்ட சோகம், இதெல்லாம் பெரிய அளவுல அவங்கள பாதிச்சிருச்சு. அதனாலதான் ஜாதக விஷயத்துல எங்க அம்மா அவ்வளவு பயப்படுறாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க இசை. நான் என்ன, யாராலுமே அவங்கள எதிர்த்து பேசவே முடியாது. ஐயோ, நானும் உங்களை எனக்காக அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லல. அவங்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அத்தையையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா பசங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ற அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் கிடைச்சது இல்ல, கிடைக்க போறதும் இல்ல. என்ன சொன்ன? ஐயோ ஒண்ணும் இல்ல ராகவ். முடிஞ்சா ஜாதக விஷயத்துல அத்தைக்கு இருக்கிற பயத்தை என்னோட நம்பிக்கையால ஏதாவது மாத்த முடியுமான்னு பாக்குறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் இசை. நடக்கும் ராகவ். இந்த ஜாதகத்துல எழுதியிருக்கிற இசை நான் இல்ல, அதை விட நான் தன்னம்பிக்கையானவ, இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவ அப்படின்னு அத்தைக்கு புரிய வைப்பேன். குட், ஆல் தி பெஸ்ட் இசை. சரி ராகவ், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க கூட பேசினதால நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, நான் கீழே போறேன். இந்த பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத, நீ கீழே போ. சரி.